வர பஞ்சாயத்து தேர்தல்ல வழக்கம் போல தலைவருக்கு நான் போட்டி விடலான்னு இருக்கேன். அது உங்க காதுல போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் வந்திருக்கேன். பரமாதா இந்த ஊர் சேர்மன் அன்ன போஸ்டா செலக்ட் பண்ணிருங்க. அப்ப நானுங்க கூடவே இருந்துக்க. ஐயா என்னடா சங்கர திடீர்னு டெல்லி மாதிரி ஆயிட்டான். அவன் யார கை காட்டுறானோ அவன் தான் நீங்க தலைவன். டேய் இன்னும் ஏன்னா அவன் பின்னாடி நிக்கிறீங்க? பின்னாடி வாங்க. டெல்லி காட்டு சில கையா எங்க என்ன உங்க கூட இருக்க சொல்றாரு. எனக்கு என்னங்க வேலை? எனக்கே என்ன வேலையும் தெரியலையே. அப்படியே கூடவே சுத்திட்டு ஆனா தோல்ல துண்டு மட்டும் போடாத. சங்கரா உங்க அப்பாவை காப்பாத்துப்பா. உங்க அப்பாவை காப்பாத்துப்பா. உங்க அப்பாவை கொண்டுட்டாங்களேப்பா. டேய் சிவா, அப்பா படத்துக்கு பூ போடு. ஹலோ வாங்க. டேய் நான்சென்ஸ், அவசரமா போயிட்டு இருக்க. எதுக்குடா கூப்பிட்ட? இல்லண்ணே, கொஞ்ச நாளா என்னை அறியாமலே என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா இல்ல தம்பி, நீ பிறந்ததுல இருந்தே உன்னை அறியாம தான் பண்ணிட்டு இருக்க. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன். அப்படி என்னடா கண்டுபிடிச்ச? பெட்ரோல் இல்லாம ஓடுற வண்டியை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது, மாட்டு வண்டியா? இல்லண்ணே, டயர் வச்ச வண்டி. அதுங்க இந்த வண்டி. இது பெட்ரோல் இல்லாம ஓடுற வண்டியா? ஆமா. எங்க கொஞ்சம் ஓட்டி காட்டு. இப்ப பாத்தீங்களா, முன்னாடி போச்சா, அப்படியே பேக்ல வருதா, இப்படி போகுதா, டேங்க் இல்ல பெட்ரோல் இல்ல. ஓகே, பெரிய கண்டுபிடிப்புடா. ஆனா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ, நீங்களும் விஞ்ஞானி ஆயிட்டீங்களா? அரே டைல், நீ விஞ்ஞானி ஆகும்போது நான் ஆகக்கூடாதா? அப்படி என்ன பெருசா கண்டுபிடிச்சீங்க? டேய் அடிச்சா வலிக்காதடா. அடிச்சா வலிக்கும்ண்ணே. அடிச்சா வலிக்காதடா. அடிச்சா வலிக்கும்ண்ணே. டேய் வலிக்காதடா. வலிக்குங்க. ஐயோ வலிக்குதே. எனக்கு வலிக்கலையே. பாடுவா பிச்சு புடுவும் பிச்சு. கண்டுபிடிச்சேன் குண்டு பிடிச்சேன். போடா. சரி, இந்த கலர் சோடாவெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைடா. சரிங்க. ஐயா, உங்க ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்க ஐயா. எங்க ஆசீர்வாதம் சொல்லாதீங்க, அந்த கடவுள் ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஐயா, நீங்க செஞ்ச தர்மத்துக்கு உங்க 2 பேரோட பேரையும் கல்வெட்டுல பதிக்கலாம்னு இருக்கோம். தர்மம் செய்யறது எதுக்குங்க விளம்பரம்? கல்வெட்டுல ஒண்ணு எழுத வேண்டாம். சரிங்க. இவ்வளவு பெரிய கோயில் கட்டினவங்களே பேர் எழுதல. ஆமா, இந்த பேர் எழுதுற வேலையெல்லாம் வேணாங்க. என்ன வேண்டாம்? உனக்கு வேணாம், எனக்கு வேணும். 45 ரூபாய்க்கு தம்மா துண்டு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு குப்புசாமி உபயம், கந்தசாமி உபயம், ராமசாமி உபயம் கோயிலை சுத்தி சுத்தி எழுதி வைக்கிறானுங்க. விட்டா சாமி முதுகில் கூட எழுதி வைப்பானுங்க. இத்தனை லட்சம் செலவு பண்ணி திருப்பணி செஞ்சிருக்கீங்க, பேர் வேண்டாங்கிறீங்களே. உங்களுக்கு வேண்டாம். என் பேரை போடுறான், எங்க அம்மா பேரை போடுறான், எங்க அக்கா பேரை போடுறான். அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிட்டு போங்க. சரிங்க. கோயில் புதுப்பிக்கிற விஷயம் மட்டும் எந்த காரணத்தினாலும் தாமதப்படாதீங்க. இருங்க, கோயில் உண்டியில் எங்க வச்சிருக்கீங்க? அட பணம் போடுறதுதான், நான் என்ன எடுத்துக்குவா கேக்குறேன். சரி, அதெல்லாம் அவங்களே எடுத்துக்குவாங்க. ஐயா, உங்க வீட்டு வேலைக்கார முன்சு உங்களுக்காக இங்க பாடத்துல காத்துக்கிட்டு இருக்காருங்க. வேகாத வெயிலா இருக்கு. டேய், என்ன நீ கோவிச்சுக்கிற? உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வெயில் வேற அடிக்குது. வரவன் போறவங்கள என்கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குறாங்க. டேய், என்ன கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்க? நீங்க என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்க? அம்மா, நான் வீட்டுக்கு கொடுக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாம் சொன்னேன். வீட்டுக்குள்ள எப்படி ஃப்ரிட்ஜ் இருக்கு? ரோட்ல தான் இருக்கு. அட நான்சென்ஸ். நான் அந்த ஃப்ரிட்ஜ் சொன்னா நீ இந்த ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வந்து வச்சிருக்கியா? ஆமா. அப்ப நான் தப்பா சொல்லிட்டேன். ஆமா. டேய், வீட்டுக்குள்ள போறணும்னு அலமாரி மாதிரி ஒரு பெட்டி இருக்குடா. ஆமா. அது திறந்த உடனே ஜில்லுன்னு அடிக்குதுடா. ஆமா. அதுக்கு பேர் தான்டா ஃப்ரிட்ஜ். அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் இல்ல, குளிர் சாதன பெட்டி, ஐஸ் பெட்டி அப்படின்னு சொல்லணும் ஐயா. என்னடா கொய்யா, பெரிய தமிழ் பண்ணிட்ட நீ. அதுக்கு பேர் தான்டா ஃப்ரிட்ஜ். இல்ல, இதுதான் ஃப்ரிட்ஜ். சரி, அப்ப போட்டுக்கிறதுக்கு ஜட்டி வாங்கிட்டு சொன்னா சட்டியை கொண்டு வந்து கொடுப்பேன். நீ சட்டி வாங்கினா சட்டியை தான் கொடுப்பாங்க. அப்ப பேண்ட்டுக்குள்ள போடுறதுக்கு பேர் என்னடா? அதுக்கு பேர் ஜட்டி இல்ல, ட்ரவுசர், அண்ட்ராயர், லங்கோடா, கோமடம், இப்படி எத்தனை பேர் இருக்கு. ஓஹோ, அப்ப ஜட்டி வாங்கிட்டு சொன்னா பிச்சை எடுக்கிற சட்டியை தான் கொண்டு வந்து கொடுப்பியா? ஆமா. என்னடா எதுக்கு எடுத்தாலும் நீ ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கிற. என்ன வாங்கிட்டு வேணா வெண்ணெய் வாங்கிட்டு வர்ற, முட்டை வாங்கிட்டு வேணா முந்திரி கொட்டை வாங்கிட்டு வர்ற, சட்னி கொண்டு வேணா எவனாவது கிட்னி புடிங்கிட்டு வர்ற. இனிமே உங்ககிட்ட வாய் திறந்து பேசுறதுல எல்லாத்துக்கும் படம் போட்டு காட்டுறேன். போடா, ஒழுங்கா வேலை சொல்றேன். ஏறா வண்டியில. டேய், அதே தப்பா ஏறான் பாரு. மாடி, என் புள்ள வர நேரமாச்சு. அவன் வந்தத லேசா கல்யாண பேச்சு ஆரம்பி. என்ன அத்தை, எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர் பிரசிடென்ட் ஆயிட்டாராமே, ஊருக்காவது நல்லது செய்ய சொல்லுங்க. என்ன வெட்டி அவசர, என்ன பண்ற? அதான் வெட்டின்ட்டீங்களே, சும்மாதான் இருக்கேன். பேச்சுல மட்டும் குறை இல்ல. என்ன ஒரு கிசுகிசுப்பு? வேற என்ன பேசுறோம்? உன் தங்கச்சிய முறைப்படி எப்ப பொண்ணு பார்க்க வரலான்னு உன் அத்தை கேட்க வந்திருக்கா. ஏன் தங்கச்சியே இவனுக்கா? ஏன் உன் தங்கச்சி மாதிரி தான் அவன் தங்கச்சியும். அவளுக்கு மட்டும் ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்தி வச்சல, இப்ப இதுக்கு மட்டும் ஏன் யோசிக்கிற? இத கூட அந்த திருப்பையில கேட்டுதான் செய்வியா? ஆமா அத்தை, என் நண்பன் தான் என் தங்கச்சிக்கு பையனை பாப்பான், கல்யாணத்தையும் நடத்தி வைப்பான். நீங்க இவனுக்கு வேற எங்கேயாவது பொண்ணை பாருங்க, நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஓகேயா?
நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. பெத்தவளுக்கு இல்லாத அக்கறை உரிமையும் மத்தவளுக்கு வந்துருச்சா? அப்படியே சொந்த பந்தத்தை அறுத்து விட்டுலாம் பாக்குறியா? அதான் நடக்காது. விடுங்க நீ, அவருக்கு இஷ்டம் இல்ல. நாங்க கொடுத்து வச்சது அவள்தான். என்ன விட்டுட்டு காவியாக்கு வேற யார கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நானும் பாத்துறேன். எதுக்கு இப்ப அவசரப்படுறீங்க? அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு. நான் அவருக்கு பக்குவமா எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்கிறேன். முதல்ல கையை எடுத்து ஹேண்டில் பார்ல வை. என்ன நீ காவியா ஸ்டெடியா உட்கார்ந்து காலை பெடல் மேல வச்சு ஏய் பாத்துமா. ஏய் அங்க என்ன பாரு, முன்னாடி பார்த்து ஓட்டு. ஸ்டெடியா பார்த்து ஓட்டு. ஏன்னா சைக்கிளை கீழே விட்டுட்ட? என்னடா இது? பாருங்கண்ணே, சைக்கிள் கத்து தரேன்னு சொல்லிட்டு கீழே விட்டுட்டான். இல்லண்ணே, உங்களை பார்த்த உடனே. என்ன பார்த்த உடனே சைக்கிளை கீழே விட்டுருவியா? அடிபட்டுருச்சுன்னா பார்த்து பொறுமையா கத்துக்கொடு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.